ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு சிக்கல் சிவபதினு பேர் வச்சதுனால இந்த ஆள் பல சிக்கலை உருவாக்குறாரே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்ம வேலனுடைய ரியாக்ஷன். அங்கே போனால் அவ மிதிப்பா, இங்கே வந்தால் வெறும் மிதிப்பார். யாருக்கிட்டடா மாட்டிக்கிட்டு முழிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பொதுவாக மாமியாருக்கும் மருமகளுக்கும், அதாவது ஒய்ஃபுக்கும் அம்மாவுக்கும் இடையில மாட்டிக்கிட்டு முழிக்கிறவங்கள கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே பாருங்களேன், ஆப்போசிட்டாக இருக்குது. அதாவது ஒய்ஃபுக்கும் அப்பாவுக்கு இடையில மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. எப்படா இப்பெல்லாம் யோசிக்கிறீங்க? அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நான் போய் பேசுகிறேன்ப்பான்னு சக்திகிட்ட போய் பேசினோடனே இல்லை, ஏன் உங்கள் அப்பா என்ன டாமினேட் பண்ணுறாரு, என்ன வந்து அடைக்க ஆளணும்னு நினைக்கிறாரு, இது நடக்கவே நடக்காது, ஒரு காலமும் நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, ஐயோ இவ ஒரு பக்கம் கண்ணை உருட்டி மிரட்டுறாளே, உருட்டுறதை பார்த்தாலே பயமா. அது மட்டுமா, நீ இப்போ போய் உங்க அப்பாட்ட பேசுறியா இல்லை நான் பேசிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்குறாங்க. இப்படி டென்ஷன் பண்றாளேன்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு பக்கம் சமாளிச்சுட்டு இங்கே வந்தா அவங்க பொண்டாட்டி என்னடா சொல்றா, இப்போ வேலைக்கு போறதை விடுறாளா இல்லை வீட்டை விட்டு வெளியே போறாரான்னு சொல்லி கேட்க, அவங்க அப்பாட்ட ஒரு பொய்யை சொல்லிட்டாரு. டபக்குன்னு யோசிக்காம இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டியாப்பா அப்படிங்கிற மாதிரி. என்ன பண்றது, பொய் சொல்றது தான் நமக்கு கைவந்த கலையாச்சேன்னு சொல்லிட்டு இங்கே வர, அதுக்கப்புறம் சக்திட்டு விஷயத்த சொல்றாங்க. நான் அப்பாட்ட போய் சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ, அதனால கொஞ்ச நாளைக்கு நீ வீட்டோட இருந்து வேலையை பாரு அப்படின்னாங்க. வீட்டில இருந்து எப்படிப்பா வேலையை பார்க்கறதுன்னு சொல்லி கேட்டா, அடா படிச்ச அறிவாளியே, அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க, படிக்காத மேதை என்ன சொல்றாருன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்றாரு, இது புரியலையா அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்படி புருஷன் படுற பாடு உனக்கு புரியலையாமா அப்படிங்கிற மாதிரி. அது மட்டுமா, நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தோட தலைவராச்சு, நம்மளே இப்படி அழுதோம்னா நம்மளோட கீழே இருக்கவங்க எல்லாம் என்ன பண்றது, ஐயோ வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுவாதரான்னு சொல்லிட்டு மீசி முறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முறுக்கிக்கிட்டு ஒரு பக்கம் அப்படியே மனசை தேத்திக்கிட்டு இவர் கிளம்பிட்டாரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு என்ன அடைக்க ஆண்ட மாதிரி என் மருமகளை அடுக்க பார்க்கறான்னு சொல்லிட்டு திட்டுறாங்க நம்ம பரஞ்சோதி.